ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏய் ஜெரோமின் டைரிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறோம். எங்கே போகிறோன்னு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ அதோட ஷாப்பிங் தான் போகிறோம். ஆனால் அதுக்கு அவனோட காஸ்டியூமை மட்டும் பாருங்கள் நீங்கள். நல்லா தானே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து நார்மலான ஒரு ஷாப்பிங் தான் போகிறோம். தெரில, என்கிட்ட இந்த ட்ரெஸ் இருந்துச்சு, சரி போடுவோம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, சும்மா போட்டேன். நாங்கள் வந்து ஒரு 2-3 கடை வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் போகிறோம். இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் கடை பார்த்தோம். அங்கே தான் நாங்கள் வந்து போய் செக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஆன்லைன்லேயும் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்லேயும் செக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து எங்கே போகிறோன்னா, ஏதோ ஒரு துணை பார்க்க முடியாத ஒரு கடை சொல்கிறோம். அது கடை பேர் என்னது? ரேர் லவ் ஃபேஷனா? ஓகே, அங்கே போய் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜூடியோ போகலான்னு ஒரு ஐடியா. ஜூடியோவில் போனால் எனக்கும் ட்ரெஸ் கிடைக்கும், ஜாஸுக்கும் ட்ரெஸ் கிடைக்கும். ஸோ காமான ட்ரெஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரேர் லவ் ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் பார்த்தலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அங்கே எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஓகே. இந்த பிரிட்ஜ் எப்போ தான் கட்டி முடிச்சு போனால் ட்ரெஸ் என்ன இன்னும் 2 வருஷம் ஆயிராது. 2026 இது 2027 முடிஞ்சிடும். ஏன்னா பாதி பிரிட்ஜ் இங்கே பேர் இங்கே வெறும் பில்லராக தான் இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே வச்சுட்டாங்க எல்லாமே. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா, 2023 அந்த மாதிரி. கரெக்டாக தெரில. பட் இது முடிஞ்சிச்சுன்னா இந்த ஏரியாவில் நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே இருக்கிற டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிடும். ரிட்டர்ன் போகும்போது இருக்கிற டிராஃபிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம், இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் இது முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்தே ஏறி போயிடலாம். என்ன எங்கேனாலும் ஏர்போர்ட் வரைக்கும் போகணும் இல்லை, இங்கேருந்து ஏறி நம்ம சோக்கார்பட்டு போனால் பைக்லாம் வேறு எங்கேனாலும் ஊருக்குள்ளே போகலாம். இது புதுசாக செங்கல்பட்டு வரைக்கும் வேறு எக்ஸ்டென்ஷனுக்கு மனு கோடியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரைட்டு கதை தந்து எப்போவுமே இந்த பாலத்தை கரெக்டாக கீழே இறங்கும் போது போய் டிராஃபிக் பார்ப்போம். இந்த சிக்னல் இருக்கிறதுனால இங்கே ஒரு ஹேமர் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம் பாருங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹேமர் ஐஸ்கிரீம் ஹேமர் நிறைய இடத்துல இருக்கு. அப்படியா? ஆனால் 2000 பார்க்குறேன். எங்கேயும் பார்த்துருப்பேன், நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் முன்னாடியே. இன்னைக்கு சாட்டர்டே வேறு. சாட்டர்டே இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க போகலாமா? இப்போ ரைட்டில் திரும்புகிறவங்களாம் இப்போ நிற்காங்க மேலே ஏறி. அப்போ எப்படி நம்மளால போக முடியும்? ஒரே லைனில் நின்னா ஓகே, 2 லைன்னாலும் ஒழுங்காக நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. நாங்கள் வந்து இந்த வீடியோவில் எங்கே போகிறோம் என்ன நாங்கள் சொல்லலை. பட் அது வந்து ஒரு க்ளூ கொடுக்குறோம் நாங்கள். அது வந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி தான். ஏசியன் கண்ட்ரி? ஆமாம், ஏசியன் கண்ட்ரி தான். நிறைய பேருக்கு நிறைய தோணும். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்லாங்க. எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை, நிறைய பேருக்கு நிறைய தோணும். அவங்கவுங்க தோன்றவங்க கமெண்ட் பாஸ் பண்ணணும்னு விருப்பங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. நம்ம வந்து வந்துட்டோம். இங்கே தான் போகிறோம், ரேர் லவ் ஃபேஷன். வாங்க போகலாம். ஓகே மாமா, வாங்க கைஸ் போவோம். லாஸ்ட் ட்ரெஸ் பார்த்துட்டு அது வேறு போய் ட்ரெஸ் பார்ப்போம். நல்லா இருக்குல்ல என்ட்ரன்ஸ்? இப்படி என்ட்ரன்ஸ் இருக்குன்னு தெரியாது. நல்லா இருக்கு பாரு. பின்னாடி நிறைய காமி. நல்லா பெரிய ஸ்டோருங்க, அதிகம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம வாங்க தான் போகிறோம். ஸ்லாமுக்கு அப்படியே கீழே. ஸ்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. பிடிச்சிருக்குது அது. நிறைய கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குல்ல. இதை ட்ரை பண்ணி பாருத்தா, நான் வச்சுக்கிறேன். வேறு எதுவும் போய் பாரு. இந்த மாதிரி ஸ்கர்ட்லாம் நான் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். பாரு வேறு ஏதாட்டி இருக்குதானே. ஷார்ட்ஸா? ஷார்ட் ஸ்கர்ட்டா? நல்லா இருக்காது. ஆர் ப்ளூவா இல்லை பிங்கா? ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த ரெண்டும் நமக்கு என்ன டாப் செட் ஆகுதோ அதுக்கேற்ற நம்ம வந்து
ஸ்கர்ட்டை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி அப்போ ட்ரை பண்ணு. இப்போதான் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி. ம் எவ்வளவு? 1099. ம் நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல இங்கே. இன்னும் தேடி முடிக்கலையா? 2 ட்ரெஸ் தான் எடுத்துருக்கேன். இன்னும் மீதி எடுப்பீங்களா மாட்டிங்களா? மாட்டோம். இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ் இருக்கிறதுக்கு தேடிட்டு இருக்க, ஆனால் கிடைக்கலையே என்ன உனக்கு? நல்லா இருக்குது. எடுவு அப்போ இந்த மாதிரி ஃபுல் ட்ரெஸ் தானே கேட்க? பின்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கு இந்த கடை. நான் எனக்கே எனக்கு பெருசாக தெரியாது இந்த ட்ரெஸ்ஸை பற்றிலாம். பட் மற்ற கடையில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்கு. ஆனால் ஒயிட் கலரில் நிறைய நல்லா அழகாக இருக்குது எனக்கு என்னமோ. உனக்கு எப்படி தோணுது? ஒயிட் கலரில் இல்லை பிளாக் கலரில் நிறைய அழகாக இருக்குது. ஆமாம் ஸ்கர்ட்டு இது ஜிகிஜிகி சார். இது இது தெரில. இந்த இது எனக்கு நீ இப்போ கையில் பிடிச்சிருக்க எனக்கு பெருசாக பிடிக்கல. வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சினாரியோவுக்கு இது செட் ஆகலை. இது லுங்கி மாதிரி இருக்குது. அப்படி தானே கட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் ஷாப்பில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்கிட்டா. ஒரே ஒரு ட்ரெஸ் பார்ப்போம். இங்கே செட் ஆகலை. நல்லா சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த கடையில். ஆனால் நிறைய செட் ஆகலை. பார்ப்போம் என்ன நினைக்க ட்ரெஸ் இங்கே. ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய சைஸஸ் இல்லை. நிறைய சைஸ் இல்லைண்ணே. இங்கே பக்கத்துலேயே இன்னொரு கடை இருக்குது, கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் இப்போ போகிறோம். சிங் கடை தெரில, அது ஏதோ ஒரு கடை பேர் இங்கே ஒன்று இருக்குன்னு காமிச்சிச்சு. அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இப்போ அந்த கடையிலேருந்து கீழே வந்து ஜிங்கா எப்படி சொல்லணும்? ஜிங்க். ஆமாம், ஜிங்க் ஃபேஷன். அந்த கடைக்குள்ளே போக போகிறோம். இந்த கடையில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஏமாற்றிட்டாங்க ஒன்று. இந்த மாதிரி தான் மேலே எடுத்தேன், ஆனால் அது ப்ரைஸ் சொல்ல வேண்டாம் இப்போ. இங்கே நல்லா இருக்குல்ல இந்த கடை. இந்த கடை என்ன? இந்த கடை பேர் என்னது? ஜிங்க். ஓகே அடுத்த கடைக்கு போவோம். இங்கே ஒன்று தான் செட் ஆச்சுருக்குல்ல. நல்லா தான் இருக்குண்ணே. இதெல்லாம் செம்மையாக இருக்குல்ல அது. சரி வா பார்ப்போம். இங்கே நல்லாக்கா ஆக்சரிஸ்லாம் ட்ரெஸ்ஸு. இது வந்து கொரியனா? கொரியன் ஹேர் கிளிப்ஸ். ஓஹோ நல்லா இருக்குல்ல. ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிச்சாச்சு. ஜிங்க்லையும் அங்கேயும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்குது. கார் இருக்குது. நல்லா துடைக்கையும் நினச்சா மழை பெஞ்சிட்டு. ஓகே நல்லா இருக்குது இந்த ஏரியான்னு. எப்படி தெரியும்? ஏன்னா ஆஃபீஸ் கேட்டாப்ல இருக்கிறனால. நல்லா இருக்குது இந்த நியூ பேபி. பீட்டர் இங்கிலாண்டில் அங்கே ஒரு ஆஃபர் போட்டிருக்கான். buy 4 get 6 ஃப்ரீயா. அது போய் செக் பண்ணுவோமா ஜாஸு? செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கேட்டு பார்ப்போமா இருக்கும். வந்தாச்சு இப்போ கேட்போமே. இருந்துச்சுன்னா எனக்கு ஷார்ட்ஸு டிஷர்ட்டு. ஏன்னா எனக்கு போன தடவை இந்த மாதிரி தானே அமைஞ்சிச்சு, ஞாபகம் இருக்கா? ஒரே அது கரெக்டு தான். ஒரே கடையில் இங்கே 4 ட்ரெஸ் எடுத்துட்டு 6 ட்ரெஸ் அமைஞ்சா நல்லது தானே. ஓகேவா போவோம் போய் பார்ப்போம். சரியா இப்போ பீட்டர் இங்கிலாண்டில் பார்த்தோம். நல்ல ஆஃபர் நல்லா தான் இருக்குது. ஆனால் ட்ரிப்பு வைப்புக்கு அந்த மாதிரி இல்லை. எல்லாமே ஃபார்மல் கேஷுவல்ஸாக இருக்குது. டிஷர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார்மல் அந்த மாதிரி வாங்குறதா இருந்தால் நல்ல ஆஃபர். ரொம்பவே நல்ல ஆஃபர். இந்த ஆஃபீஸ் வேர்லாம் எக்ஸ்ட்ரா 6 எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுவும் முக்கியமாக buy 4 get 6. buy 4 எதுனாலும் வாங்கிக்கலாம். buy 4 get 5 மாதிரி நிறைய ஆஃபர் இருக்கு.
சரி ஓகே பர்த் செம பர்த். ஆனால் என்ன நம்மளுக்கு ட்ரிப்புக்கு போற மாதிரி இல்ல, ஃபார்மலா நீங்க நிறைய வாங்கணும், ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய பல்கா வாங்கணும்னா பெஸ்ட் ஆஃபர். ஸோ இன்னைக்கு மொத்தமாக 3 கடை போனோம். இந்த ரேர் லவ் ஃபேஷன் ஜாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஜிங்க்குங்கிற கடை, அதுவும் ஜாஸ்க்கு தான் போனோம். ஜிங்க்லேயே 50% ஆஃபர். 50. ஆமாம், அங்கேயும் நல்லாவே இருந்துச்சு. ஜிங்க்கு சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரேர் லவ் ஃபேஷனில் வந்து இந்த எஸ்ஸு எம்மு அந்த சைஸுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜிங்க்கில் வந்து எல்எக்ஸ்எலுக்கு பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் எல்எக்ஸ்எல் தான் கண்டிப்பாக அதான் எடுக்க போகிறேன் அந்த மாதிரினா நீங்கள் ஜிங்க் போகலாம் என்னை கேட்டால். பட் ரெண்டுமே கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, லைக் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஜிங்கோட அந்த ஜாரா லவ் ஃபேஷனில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரேர் லவ் ஃபேஷன், சாரி, ரேர் லவ் ஃபேஷனில் அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அங்கே சைஸஸ்லாம் கொஞ்சம் கம்மி, ஆனால் அதேமாதிரி ரேட்டும் கம்மி. இங்கே சைஸஸ் நல்லா இருந்துச்சு, ரேட் இருந்துச்சு. மற்றபடி காமனான ஐட்டம்ஸ் தான் 2 கடையிலையுமே காமனாக இருக்கிற மாதிரி தான் நிறையா இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இப்போ அப்படியே அடுத்தது வேறு என்ன கடைக்கு போகலான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் கத்துரணி. அடுத்து என்ன கடைக்கு போகணும் ஜாஸ்? போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுச்சு. அடுத்தது 2 ட்ரெஸ்ஸு. பசி வந்துட்டு சரி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் வர்றது தான். எனக்குமே பசிக்குது ரைட்டா. இப்போ அதான் நாங்கள் இங்கே சாப்பிட ஸ்நாக்ஸ் சாப்பிட எஸ்ஜிசி ஹைப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ சூப்பர் மார்க்கெட் ப்ளஸ் கொஞ்சம் ஃபுட் கோர்ட் மாதிரி கொஞ்சம் ஒரு 5 கடை இருக்குது, நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவன் ஆஃபீஸ் பக்கத்தில், சென்னை 1 பக்கத்தில். ஸோ அதாவது நாங்கள் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருந்து இங்கிட்டு வந்தோம், ரோடை சுற்றி விட்டு நினச்சி. ஸோ வாங்க அங்கே போய் பார்ப்போம், இங்கேருந்தே பார்ப்போம் என்னென்ன கடை நல்லா இருக்கும். இங்கே வந்து மோமோஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த கடை இது மோமோஸ் கடையில் இருந்தால் வந்து ஹாப்பி பைட்ஸ்ன்னு இருக்குது. நானே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானே சாப்பிட்ருக்கேன். நிறைய கடை இருக்குது. இந்த எனக்கு இதாக இருக்குது அந்த பருத்திப்பால் அந்த இதுதான். ஸோ ஐ லைக் பருத்திப்பால் ஸோ மச். ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்க. ஸ்விட்ச் ஆஃப். இந்த கடை நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பேர் என்னது? இழந்தா பழம் வச்சுருக்காங்க. இது என்னது? இதான் கம்பல் கட்டுன்னு சொல்கிறதா? பருத்திப்பால் வாங்கியாச்சு. தேங்காய் நம்பர் கொடுத்துருக்காங்க. வர ஜாஸு குடிச்சிட்டு அப்படியே சொல்லி பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு மோமோஸும் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பெரிய மோமோஸு. ஓகே, அங்கே வந்து பருத்திப்பால் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இந்த மோமோஸா இந்த சட்னி கொடுப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்படியே அடுத்து என்ன கடைக்கு போகிறோம்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் மாஸ்டா கழுதை கெட்டா குட்டி சார் மாதிரி கடைசியாக வீடியோக்கே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்னு. சரி வாங்க, நம்ம ஸ்டூடியோக்குள்ளேயே போய் பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம். கூட்டமாக இருக்குது இன்னைக்கு, செம கூட்டமாக இருக்குது. ஆஃபர் போட்டிருக்காங்களா? ஏதோ 499 ஆர் லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. 6 லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. போகிறோமா? கீழே போட்டுலாம் பார்த்தது கிடையாது. வழக்கமாக சூரியோட கீழே கிடக்கும், ஆனால் இது ரொம்ப இஷ்டாத்திலேயே கிடக்கு இன்னைக்கு. எங்கே திரும்ப இப்படி கிடக்குது. எப்படி கிடக்குது? நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப கூட்டமாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாங்கள் எனக்கு வாங்கிடலாம், சேல் வேறு போட்டிருக்காங்களே நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும்னு நாங்கள் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன். நீங்கள் வாங்க முடியாது. நீ வாங்க முடிஞ்சாலும் வாங்கணும். மென் செக்ஷனாவது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மென் செக்ஷன் கூட ஒரு அளவுக்கு ரொம்ப துணி கீழே கிடக்கல. இங்கேயும் துணி கீழே கிடக்கு, இங்கேயும் அதே தான். அங்கே தான் துணி நிறையா இருக்கு, இங்கெல்லாம் துணி நிறையவே கீழே இல்லைப்பா. இவ்வளோ கூட்டமாக இருக்குது.
இந்த கூட்டத்தில் எப்படி தான் வாங்க முடியுமோ. கரெக்டான கடைக்கு தப்பான டைமில் வந்துட்டோம். செம ரஷ்ஷு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கூட்டம். ஹை காய்ஸ், ஜூடியோவில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடியலை. அங்கே போனால் எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்காங்க. அங்கங்கே கிடக்குது. எப்படி எடுத்து வைப்பாங்கன்னே தெரில. இல்லை, எப்போவுமே எல்லா ஸ்டுடியோலையுமே இருக்கும். பட்டு இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே தான். பெருசாக ட்ரெஸ் வாங்க கூட இல்லை. சாட்டர்டே வரையா, அதனால இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம வேறு ஏதாவது வீக் டேயாக வந்து கூட பார்க்கலாம். அப்போது வந்து வீக் டேயில் மார்னிங் அந்த மாதிரி வரணும். ராங் டைமில் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி அப்படி தான் இந்த டே இப்படி எங்களுக்கு எண்ட் ஆகுது. நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி 2 ஷாப் போனோம். அதில் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கள்ல எல்லாம். அதில் 2 ட்ரெஸ்ஸு வாங்கினோம். அது என்ன ட்ரெஸ்ஸு என்ன ஏதுங்கிறத நாங்கள் ட்ரிப்புக்கு போகும்போது அதை அப்டேட் பண்ணுறோம். இது இங்கே வாங்கின ட்ரெஸ்ஸு, இது இங்கே வாங்கின ட்ரெஸ்ஸுன்னு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் ஷாப்பிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். இல்லை அடுத்து வேறு என்ன வீடியோவில் இருந்து சந்திக்கிறோன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திப்போம். ஓகே காய்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டும் பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? பாய் பாய்.